2004 மறக்க முடியாத ஆண்டு. அன்று அந்த ஆண்டிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பல சாதனைகளை புரிந்தது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் போராடி கொண்டிருந்த நாம் டெல்லிக்கு சென்று நாடாளுமன்றத்துக்கு முன்னால் நம்முடைய உரிமைக்காக ஓங்கி முழக்கமிட்ட நாடு மட்டுமல்ல, அந்த போராட்டத்தை நடைபெற்ற அன்றைய தினத்தில் மாலையில் அன்றைய இந்தியாவினுடைய பிரதமர், தலை சிறந்த பொருளாதார நிபுணர், பல்கலைக்கழகங்களிலே உண்மையிலேயே படித்து PhD பட்டம் வாங்கிய ஒரு பேராசிரியர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து நம்முடைய உள்ளக்குமரல்களை எல்லாம் அவரிடம் எடுத்துரைத்து மனுவாக கொடுத்து ஒரு சாதனை புரிந்த ஆண்டு 2004. அதே ஆண்டிலே தான் சுனாமி என்ற ஆழி பேரலை தமிழ்நாட்டிலே சென்னை பத்தினம்பாக்கம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் வரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் கடலை நோக்கி ஓடி சென்று பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் மீட்ட அந்த பணிகளை செய்த ஒரு தருணம் அது. அதே பிரதமர் மன்மோகன் சிங் கன்னியாகுமரிக்கு வருகிறார், குளச்சலுக்கு வருகிறார். நம்முடைய அன்றைய மாவட்ட தலைவர், இன்றைய தலைமை பிரதிநிதி காதர் மொய்தீன் அவர்களை தோளிலே தட்டி கொடுத்து, உங்கள் இயக்கம் செய்த பணிகளை நான் டெல்லியிலேயே அறிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அருமை சகோதரர்களே, களப்பணிகளிலே மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த ஒரு ஆண்டாக 2004 விளங்கியது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அதே ஆண்டிலே தான் இந்த நிவாரண பணிக்காக கருப்பு வெள்ளை கொடிகளை வாகனத்தில் கட்டிக்கொண்டு ஆங்காங்கே நிவாரண பணிகளுக்கு செல்லும்போது தென்காசியிலிருந்து சென்ற நம்முடைய தமுமுக சகோதரர்கள் நாகர்கோயிலை நோக்கி செல்கிறார்கள். இடையிலே காலை சிற்றுண்டியை அருந்துவதற்காக ஒரு ஹோட்டலிலே நின்று சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு பணம் செலுத்துவதற்காக அந்த ஹோட்டல் கேஷியருக்கு முன்னால், காசாளருக்கு முன்னால் வந்து தாங்கள் சாப்பிட்ட அந்த உணவுக்கான பில் கட்டணத்தை கொடுக்கும்போது அந்த காசாளருக்கு சொல்கிறார், அந்த கருப்பு வெள்ளை கொடியிலிருந்து வந்திருக்கீங்களே, நீங்கள் தானே அந்த வண்டியிலிருந்து வந்தீங்கன்னு கேட்குறார். ஆமாம் என்று நம்முடைய சகோதரர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் கன்னியாகுமரியிலே குளச்சலில் செய்யக்கூடிய அரும்பெரும் பணிகளை எல்லாம் நான் அறிந்து நெகிழ்ந்து போய்விட்டேன். அந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், ஆனால் நாங்கள் செய்ய முடியவில்லை. அந்த பணிகளை நீங்கள் செய்கிறீர்கள். எங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பாக நீங்கள் சாப்பிட்ட காலை சிற்றுண்டிக்கு எங்களுக்கு பணம் தர வேண்டாம், பணத்தை பெறமாட்டேன் என்று அந்த கடைக்காரர் காசாளர் சொல்கிறார்.